செய்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரிக்கு வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த மத்திய குழுவினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர். புதுச்சேரியில் புயல் சேதங்களை பார்வையிட மத்திய இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு நேற்று புதுச்சேரி வந்தது. 2 குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்தனர். முதல் நாள் ஆய்வை முடித்த மத்திய குழுவினர் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை நடத்தினர். அப்போது மத்திய குழுவினரிடம் சேத விவரங்கள் அடங்கிய அறிக்கையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். சேத விவரங்கள் மற்றும் புனரமைப்பு நிவாரண பணி தேவைப்படும் நிதி குறித்தும் எடுத்து கூறப்பட்டது. இக்கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், தலைமை செயலர் சரத் சௌகான் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு துறைகளில் 5 ஆண்டுகளுக்கும் மேல் பணியாற்றும் யூடிசிகளுக்கு அசிஸ்டன்ட்களாக போட்டித் தேர்வு நடத்தி பதவி உயர்வு அளிக்கப்படுகிறது. அதன்படி 39 அசிஸ்டன்ட் பதவி உயர்வுக்கான துறை சார்ந்த போட்டித் தேர்வு லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நேற்று நடந்தது. இத்தேர்வுக்கு விண்ணப்பித்த 229 யூடிசிகளில் 212 பேர் எழுதினர். 17 பேர் தேர்வுக்கு வரவில்லை. தேர்வு மையத்தை நிர்வாக சீர்திருத்த துறை செயலர் கேசவன், சார்பு செயலர் ஜெய்சங்கர் ஆய்வு செய்தனர். பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் பெய்த கனமழையால் கடலோர கிராமங்களில் ஏற்பட்ட சேதங்களை மத்திய குழுவினர் 2வது நாளாக பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 30ஆம் தேதி பெய்த கனமழையால் நகரம் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குறிப்பாக ரெயின்போ நகர், வெங்கடா நகர், பாலாஜி நகர், பூம்பியான்பேட்டை, முதலியார்பேட்டை, காலாப்பட்டு, கதிர்காமம், இந்திரா நகர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நகர பகுதிகளும், இதேபோன்று பாகூர், சோரியாங்குப்பம், குருவிநத்தம், கரிகலாம்பாக்கம், ஏம்பலம், உருவையாறு, வில்லியனூர், திருக்கனூர் போன்ற 20க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகினார்கள். மேலும் கிராமப்புறங்களில் சுமார் 3000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த விளைநிலங்கள் மழை நீரில் மூழ்கி வீணானது. இந்த நிலையில் கடலோர பகுதிகளான காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம், பிள்ளைசாவடி உள்ளிட்ட பகுதிகளில் கடல் அரிப்புகளால் ஏற்பட்ட சேதங்களையும் மத்திய குழுவினர் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது ஆய்வின் போது உடனிருந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், மழை வெள்ளத்தால் காலாப்பட்டு தொகுதியில் மீனவர்களின் மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களையும் மத்திய குழுவினரிடம் எடுத்து விளக்கினர். தொடர்ந்து வெங்கடா நகர், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் மதியம் பிற்பகல் 12 மணி வரை ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். தொடர்ந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. புதுவை முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன் 90 வயது முதிர்வு காரணமாக காலமானார். புதுச்சேரி மடுகரையை சேர்ந்தவர் எம்டிஆர் ராமச்சந்திரன். இவர் புதுச்சேரி வெங்கடா நகரில் வசித்து வந்தார். புதுவை மாநில திமுக அமைப்பாளர், அதிமுக மாநில செயலர் ஆகிய பொறுப்புகளில் இருந்தவர். இவர் நெட்டப்பாக்கம் தொகுதியில் 1969ஆம் ஆண்டு திமுக சார்பில் முதன்முறையாக எம்எல்ஏவாக தேர்வானார். அதன் பிறகு மண்ணாடிப்பட்டு தொகுதியில் 1974, 1977 ஆகிய ஆண்டுகள் அதிமுக சார்பிலும், 1980, 1985, 1990 திமுக சார்பிலும், 2001 மீண்டும் அதிமுக சார்பிலும் போட்டியிட்டு 7 முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றுள்ளார். இதில் 1980 முதல் 1983 வரையும், 1990 முதல் 1991 வரையும் என 2 முறை புதுவை முதல்வராக பதவி வகித்துள்ளார். மேலும் 2001 2006 வரை புதுவை சட்டப்பேரவை தலைவராகவும், 2 முறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். 1 முறை எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தவர். கடந்த சில ஆண்டுகளாக புதுவை மாநில காங்கிரஸில் அவர் துணை தலைவராகவும் இருந்தார். வயது முதிர்வால் அவருக்கு உடல்நல பாதிப்பு இருந்த நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இந்த நிலையில் அவர் நேற்று காலமானார். அவரின் இறுதி சடங்கு அவரது சொந்த ஊரான மடுகரையில் இன்று மாலை அரசு மரியாதையுடன் நடைபெற்றது. ராமச்சந்திரனின் மறைவையொட்டி தமிழக முதல்வர் ஸ்டாலின், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ், அதிமுக, திமுக பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
Fire! Reload! Cross arms! Rest on your arms! Reverse! Up! 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Up! 1, 2, 3, 4, 5, 6, 7, புதுச்சேரியில் காசநோய் விழிப்புணர்வு பிரசார வாகனத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். மத்திய அரசு மூலம் இந்தியாவில் உள்ள 347 மாவட்டங்களில் 100 நாட்கள் காசநோய் விழிப்புணர்வு பிரசாரம் நடத்த திட்டமிட்டுள்ளது. அதில் புதுச்சேரி பகுதியும் ஒன்றாகும். காசநோயை கண்டறிவது, புதிய நோய்கள் உருவாவதை தடுப்பது அதன் நோக்கம். அதனை அடுத்து கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோய் விழிப்புணர்வு பிரசார வாகனத்தை முதல்வர் ரங்கசாமி நேற்று முன்தினம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சுகாதாரத்துறை செயலர் ஆஷிஷ் மாதவ்ராவ் முரே, கலெக்டர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், திட்ட இயக்குநர் கோவிந்தராஜன், டாக்டர்கள் வெங்கடேஷ், சித்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில சாராயத்தை அதிக அளவில் குடித்ததால் தமிழக வாலிபர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் அடுத்த சாரம் பகுதியைச் சேர்ந்தவர் கலாநிதி 36. இவர் ஆட்டோ டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் புதுவை மாநிலம் சேதராப்பட்டு எனும் பகுதிக்கு சென்ற கலாநிதி அதிக அளவில் மது அருந்தியுள்ளார். பின்பு புதுவையில் இருந்து சாராயத்தை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்தவர் வீட்டிலும் சாராயத்தை அதிக அளவில் குடித்ததாக கூறப்படுகின்றது. மதுபோதை தலைக்கேறிய கலாநிதி மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஓலக்கூர் போலீசார் கலாநிதியின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் 5 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 11.90 லட்சம் ரூபாயை இழந்தனர். காரைக்கால் பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் சுந்தர். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தே ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி விக்னேஷ் சுந்தர் 6,66,500 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார். வேல்ராம்பேட் பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் வந்துள்ளது, அதை ஒப்படைக்க பணம் செலுத்த வேண்டும் என கூறினார். அதை நம்பி அவர் 4,87,500 ரூபாய் செலுத்தி ஏமாந்தார். கரிக்கலாம்பாக்கம் ஆனந்தவேலு 27,500, புதுச்சேரியை சேர்ந்த நிதிஷ் 6,300, சண்முகாபுரம் சிவகாமி 4,000 என மொத்தம் 5 பேர் 11,91,800 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சாலையில் மீன் விற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரியாங்குப்பம் மார்க்கெட்டில் மீன் விற்பனை செய்யும் பெண்கள் 20க்கும் மேற்பட்டோர் அரியாங்குப்பம் சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் மார்க்கெட்டில் மீன் அங்காடியும் செயல்பட்டு வருகிறது. இங்கு புதுக்குப்பம், வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பெண்கள் மீன் விற்பனை செய்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக மார்க்கெட்டுக்கு வெளியே மற்றும் புதுச்சேரி கடலூர் சாலையில் கூடையில் மீன்களை கொண்டு வந்து சிலர் விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் மார்க்கெட்டில் மீன் விற்பனை செய்யும் பெண்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சாலையில் மீன் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும், மார்க்கெட்டில் மீன் விற்பனை செய்யும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 20க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் அரியாங்குப்பம் சந்திப்பில் மீன் கூடையுடன் சாலையில் அமர்ந்து திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அரியாங்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ பெண்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கால்நடைகளை சாலையில் திரியவிட்டால் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்ய டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார்.
புதுச்சேரியில் போக்குவரத்து பிரச்சினை பெரும் தலைவலியாக மாறி வருகிறது. இது தவிர சாலையில் தெரியும் கால்நடைகளால் மேலும் ஆபத்து அதிகரித்து விடுகிறது. கால்நடைகள் மீது வாகனம் மோதி பலர் உயிரிழக்கின்றனர். இது தொடர்பாக போலீசில் புகார் அளித்தால் கால்நடை பிடிப்பது எங்கள் வேலை கிடையாது, நகராட்சியில் கூறுமாறு சொல்கின்றனர். நகராட்சியினர் கால்நடைகள் வந்தால் ரவுடிகள் மிரட்டுவதாக நேற்று நடந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பொதுமக்கள் டிஐஜி சத்யசுந்தரமிடம் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சாலையில் கால்நடைகள் தெரியவிட்டால் போலீசார் நகராட்சி மூலம் பிடித்து கோசாலையில் விட ஏற்பாடு செய்ய வேண்டும். கால்நடையை மீட்க யாரேனும் வந்தால் அவர்கள் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என போலீசாருக்கு உத்தரவிட்டார். உப்பளம் தொகுதி முழுவதும் பெங்கல் புயல் மழையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்களது ஏற்பாட்டினால் சொந்த செலவில் 40,000 கிலோ அரிசி வழங்கும் பணி இன்று தொடங்கப்பட்டது. பெங்கல் புயல் மழையில் மீண்டெழுந்த புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கு 40 டன் அரிசி, மழையில் சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு தார்பாய் உள்ளிட்ட உதவிகள் இன்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மாநில துணை அமைப்பாளர் அவர்கள் சார்பில் சொந்த செலவில் இவரது ஏற்பாட்டில் 40,000 கிலோ அரிசி மக்களுக்கு ஆறுதல் கூறி வழங்கப்பட்டது. களத்தில் நின்று மக்களை காக்கும் கழகத்தின் பணி சட்டமன்ற உறுப்பினர் உடன் இருந்து தொண்டர்கள் உதவினார்கள். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள், கழக சகோதரர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தேசிய தலைவர் சோனியா காந்தியின் 78வது பிறந்த நாள் முன்னிட்டு மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. தொடர்ந்து அரியாங்குப்பம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், மகளிர் காங்கிரஸ் துணை தலைவி பொன்னி சுப்பராயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிரியாவில் அரசுக்கு எதிராக உள்நாட்டு போரில் ஈடுபட்டு வந்த கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றியுள்ளனர். இதைத் தொடர்ந்து அதிபர் பஷார் அல் ஆசாத் நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளார். அங்கு தொடர்ந்து அரசியல் குழப்பம் நீடிப்பதால் நாடு முழுவதும் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் சிரியாவில் வாழும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. டமாஸ்கஸில் உள்ள இந்திய தூதரகம் தொடர்ந்து இயங்கி வருவதாகவும் அங்கு வாழும் இந்தியர்களுடன் தூதரகம் தொடர்பில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வருவதாகவும் அதிகாரிகள் கூறினர். மத்திய அரசு தரவுகளின்படி சிரியாவில் சுமார் 90 இந்தியர்கள் வசித்து வருகின்றனர். இதில் 14 பேர் பல்வேறு ஐநா நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர். சிரியா நாட்டில் அதிபர் பஷார் அல் ஆசாத் தலைமையிலான அரசு 2 தசாப்தங்களாக நடந்து வந்த சூழலில் அரசுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்களின் போராட்டம் கடந்த வாரம் தீவிரமடைந்தது. கிளர்ச்சியாளர்கள் சிரியாவின் அலெப்போ மற்றும் ஹமா பகுதிகளை கைப்பற்றியதுடன் தொடர்ந்து ஹோம்ஸ் நகர் நோக்கி முன்னேறினர். இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்பகுதியில் இருந்து தப்பியோடினர். இந்த சூழலில் டமாஸ்கஸ் நகரையும் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றினர். இதனால் பாதுகாப்பு தேடி அதிபர் ஆசாத் டமாஸ்கஸில் இருந்து வெளியேறிவிட்டார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஆசாத் என்ன ஆனார் என்ற விவரம் சரிவர வெளியிடப்படாமல் இருந்தது. சிரியாவில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டில் இருந்து தப்பியோடிய ஆசாத் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்துள்ளனர் என கிரெம்லின் மாளிகை வட்டாரம் தெரிவிக்கின்றது. இதுபற்றி ரஷ்ய செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியில் ஆசாத் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மாஸ்கோ நகருக்கு வந்துள்ளனர். ரஷ்யா மனிதாபிமான அடிப்படையில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளது. சிரியாவில் ஏற்பட்டு உள்ள நெருக்கடிக்கு அரசியல் ரீதியாக தீர்வு காண வேண்டும் என எப்போதும் ரஷ்யா கூறி வருகிறது. கவுஹாத்தியில் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி கவுஹாத்தியில் நடைபெற்றது. இதில் சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்நிலையில் இன்று நடந்த ஆண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதி சுற்றில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் சீனாவின் ஜூ ஜுவான் உடன் மோதினார். இந்த போட்டியில் சதீஷ்குமார் 21-17, 21-14 என்ற புள்ளி கணக்கில் வென்று சாம்பியன் பட்டம் வென்றார். இந்த போட்டி 44 நிமிடங்களில் முடிவுக்கு வந்தது. கடந்த ஆண்டு நடந்த ஒடிசா மாஸ்டர்ஸ் சூப்பர் 100 போட்டியில் சதீஷ்குமார் பட்டம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம்.
உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.